விஜயின் மிரட்டலுக்கு பயந்து நடுங்கி விட்டீர்களா? 74 ஆண்டு கால திமுகவை ஒரு நடிகரிடம் மண்டியிட வைப்பதா? கண்ணீர் விட்டு கதறிய மு.க.ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தலில் அதிர்ச்சி தோல்வியடைந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் சட்டசபையில் நடக்கும் சம்பவங்களை பார்த்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். ஆரம்பத்தில் தன்னை ஒரு நடிகரான விஜய் தோற்கடித்து விட்டதை நினைத்து ஒரு மாத காலமாக மனமுடைந்து கிடந்த மு.க.ஸ்டாலின் இப்போது சட்டசபையிலாவது தமிழக வெற்றிக் கழகத்தை திமுக எம்எல்ஏக்கள் அடித்து துவைப்பார்கள் என்று பார்த்தால், இவர்களோ விஜயிடமும் அவர்களது அமைச்சர்களிடமும் அடி வாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து மேலும் கதறி வருவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் இதற்கு மேலும் திமுக எம்எல்ஏக்கள் செயலற்று போனால் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் அது அவமானமாகிவிடும் என்று திமுகவின் சீனியர் எம்எல்ஏக்கள் அனைவரது செயல்பாட்டையும் கடுமையாக கண்டித்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக திமுகவின் சீனியர் எம்எல்ஏக்களான கே.என். நேரு, ஏவா வேலு, ஐ. பெரியசாமி, சேகர் பாபு, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பலரை அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அப்போது சட்டசபையில் நீங்கள் செய்யும் கூத்துக்களை நேரலையில் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் 50 ஆண்டுகால அனுபவப்பட்ட நீங்கள் கத்துக்குட்டிகளாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களிடத்தில் பயந்து பயந்து பேசுவது எனக்கு வேதனையை கொடுக்கிறது. அதிலும் முதலமைச்சராக இருக்கும் விஜய் 3 முக்கிய ஊழல் ஃபைல்கள் என் டேபிளுக்கு வந்திருக்கிறது. அதை என்னை ஓபன் பண்ண வைத்து விடாதீர்கள் என்று உங்களை பார்த்து மிரட்டுகிறார். ஆனால் நீங்களோ அதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்காமல் வாயடைத்து நிற்கிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்குள் ஒரு பயம் இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் நாம் செய்த ஊழல்களை கண்டுபிடித்து விட்டாரோ, அதனால் நம்மை கைது செய்து கம்பி எண்ண வைத்து விடுவார்களோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். இப்படி விஜயின் மிரட்டலுக்கு நீங்கள் பயந்து நடுங்குவதை பார்த்தால் தமிழக வெற்றிக் கழகத்திடம் திமுக மண்டியிட்டது போலவே உள்ளது. 74 ஆண்டுகால திமுகவை ஒரு நடிகரிடத்தில் மண்டியிட வைத்து விட்டீர்களே. உங்களது செயல்பாட்டை பார்க்கும்போது திராவிடம் செத்து போனது போலவே உள்ளது. இதே சட்டசபையில் எனது தோல்வியை சுட்டிக்காட்டும் விதமாக அப்பாவை எங்கே காணோம் என்று பலமுறை முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் கிண்டலாக பேசுகிறார்கள். அப்போது கூட நீங்கள் யாரும் பொங்கி எழவில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு விஜய் மீது பயம் இருக்கிறது. பொய் வழக்கு போட்டு நம்மை கைது செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறீர்கள். இத்தனைக்கும் அவர்கள் அனைவரும் அரசியலை தெரியாதவர்கள். அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை உங்களிடத்தில் மண்டியிட வைக்க வேண்டாமா? உங்கள் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் அந்த கத்துக்குட்டிகளிடம் தோற்று போவதா என்று தனது ஆதங்கத்தை கே.என். நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோரிடம் சொல்லி கண்ணீர் விடாத குறையாக புலம்பி தள்ளியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதோடு 3 ஊழல் ஃபைல்கள் டேபிளுக்கு வந்திருக்கிறது என்று விஜய் பேசியதற்கு நீங்கள் பதிலடி கொடுக்காமல் இருந்ததை பார்த்து நான் வெக்கி தலைகுனிந்து விட்டேன். அப்படி அவர் பேசும்போதே அந்த ஃபைலை உடனே வெளியில் எடுங்கள் என்று நீங்கள் அவரை சுற்றி வளைத்திருக்க வேண்டாமா? அரசியலே தெரியாத ஒரு நடிகர் நம்மை பார்த்து இப்படி மிரட்டுவது திமுகவுக்கு மிகப்பெரிய அவமானமாகும். அவர் அப்படி பேசியதற்கு உடனே திருப்பி அடிக்க வேண்டும் என்று உதயநிதிக்கு நான் தகவல் கொடுத்து பேச வைத்தேன். அந்த அளவுக்கு இத்தனை பெரிய சீனியர்கள் நீங்கள் அமைதியாக இருப்பது வேதனையின் உச்சம். இப்படியெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பயப்படுவதை விட்டுவிட்டு துணிந்து இறங்கி அடிங்கள். அப்போதுதான் திமுகவின் பவர் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். அதோடு சில திமுக எம்எல்ஏக்கள் தவறான வார்த்தையை பிரயோகம் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறுகிறார்கள். அதுபோன்று வேலையை விட்டுவிட்டு உருப்படியாக பேசுங்கள். தற்போது சட்டசபை நிகழ்வுகள் நேரலையில் போய்கொண்டிருப்பதால் பெருவாரியான மக்கள் இதை கவனித்து வருகிறார்கள். அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு வம்பில் மாட்டிக்கொள்ளாமல் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி செய்யுங்கள் என்று திமுக எம்எல்ஏக்களை கொம்பு சீவி விட்டுள்ளாராம் மு.க.ஸ்டாலின். அதன் காரணமாகவே தொடர்ந்து சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள் பேச்சுக்கு அடிபணிந்து அவர்களிடத்தில் நட்பு வளர்த்து வரும் திமுக எம்எல்ஏக்கள் இனி அவர்களுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுக்க தயாராகி வருவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதனால் அடுத்தபடியாக சட்டசபையில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே எப்படிப்பட்ட அதிரடி போர் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேகா அமைச்சர்களுடன் உறவாடும் திமுக எம்எல்ஏக்கள் மொத்த பேருக்கும் டோஸ் விட்ட மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததற்கு உட்கட்சி பூசலே காரணம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் காரணமாகவே கடந்த தேர்தலில் நாம் தோற்றதற்கு நாமேதான் காரணம், நமக்குள் ஒற்றுமை இல்லை, கட்சிக்குள்ளே எதிரும் புதிருமாக இருப்பதால் நம்முடைய வேட்பாளர்களுக்கு எதிராகவே திமுகவினர் செயல்படுகிறார்கள், இது மன்னிக்க முடியாத குற்றம் என்று திமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அது மட்டுமின்றி இனிமேல் திமுகவில் மாவட்ட செயலாளர் பதவிக்கு 70 வயது உச்சவரம்பு மற்றும் 2 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்று பல கட்டுப்பாடுகளையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று திமுக வட்டாரங்களில் விசாரித்த போது ஒரு புதிய தகவல் கிடைத்தது. அதாவது தற்போது சட்டசபையில் திமுக முக்கிய எதிர்க்கட்சியாக இருந்த போதும் பல திமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சரவையில் நட்பு பாராட்டி வருவதாக திமுக தலைமைக்கு
தகவல் போயுள்ளதாம். அதே சமயம் இப்போது கூட திமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் நட்புறவு என்பது இல்லையாம். ஒருவருக்கொருவர் மோதலில் ஈடுபட்டு வருவதாகவும் மு.க.ஸ்டாலினுக்கு தெரிய வந்துள்ளதாம். அதன் காரணமாகவே தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்களிடத்தில் நெருக்கமாக இருக்கும் மூத்த திமுக எம்எல்ஏக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். குறிப்பாக ஆளுங்கட்சி அமைச்சர்களுடன் நீங்கள் பழகும் விதமும் சொந்த கட்சி தோழர்களை நடத்தும் விதமும் தலைமைக்கு உங்கள் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனை காலமும் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருந்து வந்த திமுகவினர் இப்போது அதிலிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் நம்முடைய அரசியல் எதிரியாக களத்தில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடத்தில் நீங்கள் நட்பை கடைபிடித்து வருகிறீர்கள். குறிப்பாக சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருப்பது போன்று நீங்கள் குரல் கொடுத்தாலும் சட்டசபையை விட்டு வெளியே வந்ததும் கோட்டை வளாகத்துக்குள்ளேயே தாவேகா அமைச்சர்களுடன் கைகுலுக்குகிறீர்கள். இது எப்படிப்பட்ட அரசியல் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். உங்களது இதுபோன்ற செயல்பாடு உங்கள் மீது நம்பகத்தன்மையை இழக்கச் செய்கிறது. இது நீடித்தால் அடுத்தடுத்து வரும் காலங்களில் யார் மீதெல்லாம் அதிருப்தி இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கட்சி பொறுப்புகளிலிருந்து தூக்கிவிட்டு முற்றிலும் புதுமுகங்களை கொண்டு வந்து விடுவேன். எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் முற்றிலும் புதுமுக வேட்பாளர்களை களமிறக்கி தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதோ அதேபோன்று திமுகவும் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சீனியர் எம்எல்ஏக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இதன் காரணமாக ஏற்கனவே 70 வயதை எட்டிய திமுக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்த மு.க.ஸ்டாலின் இன்னும் எத்தனை சீனியர்களை ஓரங்கட்டிவிட்டு புதிய நபர்களை பொறுப்புக்கு கொண்டு வரப்போகிறாரோ என்று திமுகவின் மாஜி அமைச்சர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள். ஒரு முன்னாள் திமுக அமைச்சராவது ஜெயித்தால் ஒரு பக்கம் மீசையை எடுக்கிறேன், சவால் விட்ட கொளத்தூர் எம்எல்ஏ. சென்னையில் உள்ள கொளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வி.எஸ். பாபு. இவர் திமுகவுக்கு எதிராக பகிரங்கமாக விடுத்துள்ள ஒரு சவால் அறிவாலய வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கூறுகையில், சட்டமன்ற தேர்தலின் போது என்னை ஆதரித்து பிரச்சாரம் செய்த சி.எம். விஜய் வந்து கொளத்தூரில் 5 நிமிடங்கள் மட்டுமே பேசினார். அந்த பேச்சிலேயே மு.க.ஸ்டாலினை கொத்து புரோட்டா போட்டுவிட்டார். மேலும் கடந்த தேர்தலில் எனக்கு எதிரே மு.க.ஸ்டாலின் மட்டுமல்ல, மறைந்த அவரது தந்தை கருணாநிதி நின்றிருந்தாலும் கூட தோல்வி அடைந்திருப்பார். அந்த அளவுக்கு விஜயின் அலை பெரிய அளவில் வீசியது. அதோடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்த ஒட்டுமொத்த கட்சிகளும் ஓட்டம் பிடித்து விட்டார்கள். அதனால் தற்போது தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அப்படி இருந்தும் தனித்தே போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என்று வேறு தில்லாக பேசுகிறார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், அடுத்து வரப்போகிற தேர்தலில் திமுகவில் ஒரு முன்னாள் அமைச்சர் கூட வெற்றி பெற முடியாது. அப்படி நீங்கள் வெற்றி பெற்றால் நான் ஒரு பக்கம் மீசையை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று திமுகவுக்கு பகிரங்க சவால் விட்டிருக்கிறார் வி.எஸ். பாபு. அதோடு மு.க.ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது. அவரது மகன் உதயநிதி வெறும் 0 தான். அதனால் இவர்களெல்லாம் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலை விட்டு ஓடிவிடலாம். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்கிற 2 கட்சிகளுமே இருக்க மாட்டார்கள். இனிமேல் தமிழ்நாட்டில் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் நம்பர் 1 கட்சியாக நிமிர்ந்து நிற்கும் என்றும் பேசியுள்ளார் கொளத்தூர் எம்எல்ஏ வி.எஸ். பாபு.